நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. பார்க்க ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க. ஆம்னி பேருந்து கட்டணம் உயர்வு ஏன் என்பது குறித்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இது தொடர்பாக என்னென்ன விளக்கம் எல்லாம் கொடுத்திருக்காங்க, விவரங்களை பதிவு பண்ணுங்க. பண்டிகை காலங்கள்ல வழக்கமான நாட்களை காட்டிலும் கூடுதல் கட்டணம் ஆம்னி பேருந்துகள்ல வசூலிக்கப்படுவதாக தொடர்ச்சியாக பயணிகள் தரப்புல குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல தீபாவளி பண்டிகையொட்டி ஏராளமான ஆம்னி பேருந்து ஆபரேட்டர்கள் வழக்கத்துக்கு மாறாக 3 மடங்கு கட்டணத்தை நிர்ணயம் செய்து தனியார் செயலியில அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இதனால பயணிகள் அதிர்ச்சி அடைந்திருந்த சூழல்ல தொடர்ந்து போக்குவரத்துறை அமைச்சர் மற்றும் போக்குவரத்துறை இயக்குனர் ஆகியோர் தொடர்ச்சியா இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்திருந்த ஒரு சூழல்ல ஆம்னி பேருந்து ஆபரேட்டர்கள் தற்போது தங்களுடைய கட்டண விவரத்தை குறைத்திருக்கிறார்கள். வழக்கமான நாட்கள்ல எவ்வளவு வசூலிக்கப்படுகிறதோ அதை விட சற்று கூடுதலாக விலை என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக ஆம்னி பேருந்து ஆபரேட்டர்கள் தரப்புல தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆண்டொன்றுக்கு 35 நாட்களுக்கு மட்டுமே ஆம்னி பேருந்துகள் கட்டணம் என்பது உயர்த்தப்படுவதாகவும் இயக்க செலவுகள் அதிகரிப்பதனால 13 ஆம்னி பேருந்து ஆபரேட்டர்கள் கூடுதல் கட்டணத்தை வசூலித்ததாக ஆம்னி பேருந்துகள் சங்கத்தினர் வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா ஆம்னி பேருந்துகள்ல கூடுதல் கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக ஆம்னி பேருந்துகள் பல்வேறு விளக்கத்தை அளிச்சிருக்கிறாங்க. ஆம்னி பேருந்துகளை பொறுத்தமட்டில் தினசரி 6600 பயணங்கள் மூலமாக 2 முதல் 3 லட்சம் பயணிகள் பயணம் மேற்கொள்வதாகவும் வார விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்கள்ல ஆம்னி பேருந்துகள்ல கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அதனை நெறிப்பு எடுக்கக்கூடிய வகையில ஆம்னி பேருந்துகள் சங்கம் சார்பில் அனைத்து ஊர்களுக்கும் ஸ்லீப்பர், செமி ஸ்லீப்பர், ஏசி அல்லாத பேருந்துகள் என பல்வேறு பயணிகளுக்கான அந்த சொகுசு வகைப்பாட்டின் அடிப்படையில கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டு வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய கட்டண விவரம் குறித்தான அறிவிப்பும் வெளிப்படையாக போக்குவரத்துறை அமைச்சருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டதிலிருந்து கடந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் டீசல் விலை 35%, டோல்கேட் விலை 20%, உதயபாகங்களுடைய விலை 40% மேல் உயர்ந்து விட்டதால ஒரு ஆண்டுல 365 நாட்கள்ல 35 நாட்கள், அதாவது இந்த பண்டிகை காலங்கள்ல மட்டும் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் கட்டணத்தை நிர்ணயம் செய்து வசூலித்து வந்ததாக அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மேலும் இயக்க செலவுகள் அதிகரிப்பதால தமிழகத்தில் இருக்கக்கூடிய 500 ஆம்னி பேருந்து ஆபரேட்டர்கள்ல ஒரு 13 உரிமையாளர்கள் கூடுதல் கட்டணத்தை இந்த விழா காலங்கள்ல நிர்ணயம் செய்து வசூலித்து வந்ததாக அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே ஆம்னி பேருந்து சங்கமும் போக்குவரத்துறை அதிகாரிகளும் நேற்று இணைந்து பேசி தற்போது நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய அந்த கட்டணத்திலே 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருந்ததோ அந்த கட்டணத்திற்குள்ளாவே தற்போது ஆம்னி பேருந்துகள் இயக்குவதற்கு வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அதன்படி கட்டணம் என்பது குறைக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அனைத்து ஊர்களுக்குமான கட்டணமும் குறிப்பிட்ட இணையதளத்தில் வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்ட கட்டணத்தை காட்டிலும் டிக்கெட் புக்கிங் செய்யும் போது கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக பயணிகளுக்கு ஏதேனும் சந்தேகம் வரக்கூடிய பட்சத்தில் சம்பந்தப்பட்ட இணையதளத்தில் ஆய்வு செய்து கொள்ளலாம் எனவும், அப்படி கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக பயணிகளுக்கு தெரிய வரக்கூடிய பட்சத்தில் புகார் அளித்து சட்ட ரீதியிலான போக்குவரத்துறை நடவடிக்கை எடுப்பதற்கு வலியுறுத்தலாம் எனவும் இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விவரங்களுக்கு. நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. பார்க்க ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க.